எனிமி எவ்வளவு மோசமானவர்கள் அப்படின்றத விஜய் உணர்ந்திருப்பாரு. எந்த அளவுக்கு கொடூரமானவர்கள், எந்த அளவுக்கு நேர்மையற்றவர்கள், எந்த அளவுக்கு ஒருத்தனை ஏறி போட்டு மிதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஒருத்தருடைய அரசியல் புகழை மழுங்கடிக்கிறதுக்கு இல்ல மங்கடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படின்றது இங்கிருந்து தெரியுது இல்லையா? மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க. அதானே ஜி?